வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 2026 தமிழக தேர்தல் கருத்து கணிப்பு சார்ந்து முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு யார் வெளியிட்டிருக்காங்க என்பது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொது தேர்தல்கள் மற்றும் இடைத்தேர்தல்கள் 2026 அமைதி காலம் மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் போது தேர்தல் தொடர்பான விஷயங்களை காட்சிப்படுத்துவதற்கான தடை சார்ந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க சட்டமன்றத்திற்கான பொதுத் தேர்தல், கோவா, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, நாகாலாந்து, திரிபுரா ஆகிய மாநிலங்களில் 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஆகியவற்றை நடத்துவதற்கான கால அட்டவணை இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி அறிவித்தது. எந்த ஒரு வாக்குப்பதிவு பகுதியிலும் வாக்குப்பதிவு முடிவடைவதற்கு நிர்ணயம் செய்யப்பட்ட நேரத்திற்கு முந்தைய 48 மணி நேரத்தில் அமைதி காலம், தொலைக்காட்சி அல்லது அது போன்ற சாதனங்கள் உள்ளிட்ட வழிமுறைகள் மூலம் எந்த ஒரு தேர்தல் விஷயத்தையும் காட்சிப்படுத்துவதை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 126(1)B தடை செய்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 23ஆம் தேதி மாலை 6 மணி வரை அமைதி காலம். 2 கட்டமாக தேர்தல் நடைபெறக்கூடிய மேற்கு வங்கத்தில் 23 ஏப்ரல் 2026 அன்று வாக்குப்பதிவு நடைபெறும். முதல் கட்டத்தில் ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 6 மணி முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி மாலை 6 மணி வரையும், 29/4/2026 வாக்குப்பதிவு நடைபெறும். இரண்டாவது கட்டத்தில் 27ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 29ஆம் தேதி மாலை 6 மணி வரையும் அமைதி காலம். மேலே குறிப்பிடப்பட்ட காலகட்டத்தில் தொலைக்காட்சி, வானொலி அலைவரிசைகள் மற்றும் கேபிள் நெட்வொர்க்குகளால் ஒளிபரப்பு செய்யப்படும் நிகழ்ச்சியில் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி அல்லது வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பை ஊக்குவிப்பதற்காகவோ பாதிப்பதாகவோ அல்லது தேர்தல் முடிவை பாதிப்பதாகவோ தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவோ கருதப்படும் எந்த ஒரு விஷயமும் குழு உறுப்பினர்கள் பங்கேற்பாளர்களின் கருத்துக்கள், வேண்டுகோள்களை உட்பட இடம்பெறவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஆணையம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இதில் எந்த ஒரு கருத்து கணிப்பை ஒளிபரப்புவதும் அடங்கும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 126(a)வின் கீழ் 2026 ஏப்ரல் 9 வியாழக்கிழமையன்று 7 மணி முதல் 2026 ஏப்ரல் 29 புதன்கிழமையன்று மாலை 6:30 மணி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நடத்துவதும் அதன் முடிவுகளை அச்சு அல்லது மின்னணு ஊடகத்தின் மூலம் பரப்புவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதை மீறுபவர்கள் மீது 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.